மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு. ரெடிமேட் இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம துணி துவைக்கிற வாஷிங் பவுடர் தான் ரெடி பண்ண போறோம். கடையில் வாங்குற அதே தரத்தோட எப்படி செய்யறது அப்படின்னு தான் நம்ம இப்போ எனக்கு செஞ்சு காட்ட போறேன். இது நல்ல நுரை வரும், அழுக்கு போகும், அந்த துணியில இருக்கிற எண்ணெய் பிசுப்பெல்லாம் எடுக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. துணி நல்ல வாசனையோட இருக்கும். அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும், எப்படியெல்லாம் அதை நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இதை நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கும்போது நிறைய காசு கொடுத்து ஒவ்வொரு கிலோ வாங்கணும். இதை நம்ம மொத்தமாக 2 கிலோ 3 கிலோ நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். நம்மளுக்கு 2 மாதம் 3 மாதத்துக்கு வரும். இன்னொன்று நிறைய துணி துவைக்கிறவங்களுக்கு, நிறைய துணி சேர்றவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க, நல்லாவே இருக்கும். இது நம்ம கையால் செஞ்சது அப்படிங்கிற மனசு திருப்தியோடவும் இருக்கும். எப்படா நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நீங்களே உணர்வீங்க. இன்றைக்கி அந்த ஒரு பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆளுங்கிற பெல்லை அமைத்துவீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம 3 கிலோ அளவுக்கு டிடர்ஜென்ட், அதாவது வாஷிங் பவுடர், துணி துவைக்கிற சோப்பு தூள் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் நல்லா ஈரம் இல்லாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1 கிலோ வாஷிங் பவுடர் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்குற எல்லா பொருளும் சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிலோ வர்ற மாதிரி சேர்க்கணும். இது பேக்கிங் சோடா. இது நல்லா இந்த அழுக்கு தன்மையெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பேக்கிங் சோடா சேர்க்குறேன். வாஷிங் சோடா, பேக்கிங் சோடா, இப்போ 2 நம்ம போட்டிருக்கிறோம். அது 2யுமே நல்லா கலந்துக்கணும். நம்ம ஒவ்வொரு பொருளும் சேர்க்கும் பொழுது ஃபுல்லாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம், அந்த கரண்டி எல்லாமே நம்ம அன்யூஸ்டாக வச்சுருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சமையலுக்கோ ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்களை எடுக்காதீங்க. ஏன்னா நம்ம சேர்க்க போகிறது எல்லாமே கெமிக்கல் ஐட்டம்ஸ். இப்படி ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணும்பொழுதுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்க கைக்கு க்ளவுஸு, ஃபேஸுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் கெமிக்கலோட வாசமும் அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ சேர்க்க போகிறது SMS சோடியம் மெட்டாபைட் சல்ஃபேட். இதை நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே நமக்கு கெமிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இதில் 100 கிராம் எடுத்துக்கலாம். இது 1/2 கிலோ பேக்கெட்டு. இப்போ 100 கிராம் அளந்து எடுத்துக்கிறோம். 100 கிராம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இது ஜீ சால்ட்டு, கெமிக்கல் நேம் குளோபல் சால்ட்டு. இது 100 கிராம் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக ப்ளூ பிக்மெண்ட்டு. இது நமக்கு அந்த வாஷிங் பவுடர் ஒயிட்டாக இல்லாமல் ஒரு லைட்டாக கலராக இருக்கும். நம்ம ஏரியல் மாதிரி அந்த குவாலிட்டியில் செய்ய போகிறோம். அந்த ஏரியல் வாஷிங் பவுடர் ஒரு கலர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கலர் கொண்டு வர்றதுக்கும் ப்ளஸ் நம்மளுடைய துணியில் இருக்கிற கரைகளை எடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 10 கிராம் சேர்த்திங்கன்னா போதும். அதுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ப்ளூ கலரில் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் சேர்த்துட்டு கலரும் பொழுதும் சில பொருட்கள்லாம் நல்லா கட்டி கட்டியாக தான் கிடக்கும். நீங்கள் நல்லா உடச்சி விடுங்க. அப்படி சிலதெல்லாம் ரொம்ப சின்ன பால் மாதிரி இருந்து உடையலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நம்ம தண்ணியில் சேர்க்கும் பொழுது அது கரைஞ்சிரும். நம்ம பட் இதை நம்ம சேல் பண்ணுறோம், வெளியில் யாருக்காவது கொடுக்குறோம் அப்படிங்கும் போது நமக்கு கடையில் இருக்கிற மாதிரி தெரியணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை சளிச்சுக்கணும். சளிச்சுட்டு எடுத்துட்டு அப்புறம் அந்த சளிச்சதை தனியாக இருக்கும் இல்லையா, அதை கரண்டி வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னோம்னா அந்த சளிச்சு தனியாக எடுத்த கட்டி கட்டியாக இருக்கிறதுமே நல்லா உடஞ்சி வந்துடும். இது ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு. இது நம்ம எப்போவுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சால்ட்டு தான். இதுவும் நல்லா அழுக்குத்தன்மை போகும். அதுக்காக இதில் 100 கிராம் சேர்க்குறேன். நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கோங்க. வெளியில், மொட்டை மாடியில், பால்கனியில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே குழந்தைங்களா இருக்கிற இடத்துல செய்யாமல். குழந்தைங்கள மெயினாக பக்கத்தில் வச்சுக்காதீங்க இது கலக்கும் பொழுது. இது நிறைய வெயிட் கூடணுங்கிறதுக்காக நம்ம வாஷிங் பவுடர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அளவெல்லாம் சேர்த்துக்குவாங்க. ஸோ நீங்கள் அப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கரெக்டான அளவு இந்த 1 கிலோ நம்ம இது பண்ணுறதுக்கு 100 கிராம் போட்டால் போதும். இது SLS, சோடியம் லோரல் சல்ஃபேட்டு. இது 10 கிராம் சேர்க்க போகிறோம்.
அடுத்ததாக ட்ரினோபால். இதுதான் வந்து துணியை வந்து சாஃப்டாக வந்து வச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி இது கொஞ்சம் காஸ்ட்லி. நிறைய காஸ்ட்லியான வாஷிங் பவுடரில் மட்டும்தான் இது வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு செய்கிறவங்கனால நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். கம்மியான காஸ்ட்டில் விற்கிற வாஷிங் பவுடர்ல எல்லாம் இந்த ட்ரினோபால் வந்து ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருப்பாங்க, சிலது ஆட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். துணியை வந்து ஹார்ட் ஆக்காமல் நல்ல சாஃப்ட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணும். இது வந்து 25 கிராம் சேர்த்துக்கலாம் இதில். இது வந்து டிஎஸ்பி. இதில் வந்து ஒரு 10 கிராம் சேர்க்குறேன்னா ட்ரை சோடியம் பாஸ்பேட் 10 கிராம். இப்போ இது வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் சளிச்சுக்கோங்க. இப்போ நான் சளிச்சுக்க போகிறேன். நம்ம வந்து இது சேர்க்கணும். இப்போ இது நம்ம சேர்த்துட்டோம்னா சலிக்க முடியாது. அதனால் அது இது சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் சளிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக கட்டி இருக்குது. சளிச்சுட்டு பாருங்க, இப்படி பாருங்க. இந்த கட்டியெல்லாம் அதை நல்லா இது பண்ணிட்டு இவ்வளவுதான். இந்த மாதிரி சளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே சளிச்சாச்சு பாருங்க. சளிச்ச உடனே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரும் சளிச்சு எடுத்திங்கன்னா. சளிச்சுட்டு ஒரு கலக்கிடுங்க இந்த மாதிரி. இப்போ கட்டியே இல்லை. இது ஆசிட் ஸ்லரி. இதை வந்து 300 ml ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் இதை ஊற்றும் பொழுது பார்த்து பத்திரமா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கிளற ஆரம்பிங்க. இதை ஊற்றி கிண்டும் பொழுது நல்லா சூடாகும், பார்த்துக்கோங்க. இதை ஊற்றி கிண்டிட்டு அந்த சூடு போகிறது விட்டுருங்க. இது நல்லா வந்து சூடெல்லாம் போயிடுச்சு பாருங்கள், ஆறிடுச்சு. நல்லா அந்த கட்டியெல்லாம் சேர்த்து இப்போ தான் கை போடணும். ஏன்னா நீங்கள் சூடாக இருக்கையில் போட்டுறாதீங்க. நம்ம அந்த இது ஊற்றினோன்னா அப்படியே அது ஒரு ஆசிட்டு தான். அழுக்கு அந்த எண்ணெய் பிசுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த ஆசிட்டு ஊற்றுவாங்க. அதை ஊற்றி கொஞ்ச நேரத்தில் அதெல்லாம் அப்படியே வெந்து அப்படியே சூடாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கை போட்டு கிளறுங்க. அடுத்ததாக நமக்கு வாசம். உங்களுக்கு எந்த பர்ஃப்யூம் வந்து இந்த வாஷிங் பவுடரில் வேணுமோ, ட்ரெஸ்ஸில் வேணுமோ அந்த பர்ஃப்யூமோட ஸ்மெல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ஏரியல் மாதிரியே செய்கிறதுனால ஏரியல் பர்ஃப்யூமே வாங்கி யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கு லைட்டாக ஒரு 4-5 சொட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கிடுங்க. அடுத்ததாக கலர் கிரானுவல்ஸ். இது வந்து அந்த நம்ம ஏரியல் வாஷிங் பவுடரில் பார்த்தீங்கன்னா மேலே கலர் பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. கலர் பால்ஸு பார்க்குறதுக்கு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த கலர் பால்ஸ் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஏரியல் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. செமையாக இருக்குது, நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. நம்ம துணியெல்லாம் துவைச்சி எடுத்து நீங்கள் எத்தனை வாட்டி அலசினாலும் சரி இந்த வாசனை அப்படியே இருக்கும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா செமையாக இருக்குது வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் பவுட்ரு, அதாவது ஏரியல் வாஷிங் பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கடையில் போய் வாங்குறத விட வீட்டிலையே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது குளியல் சோப்பு நம்ம செய்யும் பொழுது நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து செஞ்சு காட்டுறேன்னா, நான் ஏற்கனவே குளியல் சோப்பு எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்கிறேன். கற்றுக்கிட்டு வந்துட்டு தான் நான் ஒவ்வொன்றா செஞ்சு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம இதிலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நான் உங்களுக்கு கலக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நுரை வருதுன்னு. பக்கெட்டில் நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதிலேருந்து 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி கரையுதுன்னு. கையில் கலக்கி காட்டுறேன். யாரும் கை வெள்ளையடிச்ச பார்க்கலாம். உள்ள வைங்க, பசுமா வைங்க. நல்லா நிறைய அடிச்சு கலக்குங்க. சத்தியெல்லாம் நிறைய வருதா? அடிச்சு இப்படி இப்படி அடிச்சாடா வரணும் வராங்க பாருங்க. கலக்க கலக்க நல்லா வாசனை இருக்கா? புளியோட சோப்பு தாங்க வாசனை. அதான் கம்பர்ட் போட்டு அலசனை எப்படி இருக்குமா அதே ஸ்மெல் நல்லா இருக்கா? இப்போ துணிக்கு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வாஷிங் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நல்ல வாசனையும் செம்மையாக இருக்குது, நல்ல நுரை வருது. இந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் போட்டாலே போதுங்க, நல்லா அழுக்கு போயிடும். கையெல்லாம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன அளவுகளில் எல்லாமே செஞ்சு பாருங்கள்.